இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சபரிமலையில் மண்டல விளக்கு பூஜைக்காக நவம்பர் 17 நடை திறக்கப்பட்டது. இந்த முறை இதுவரை இல்லாத வகையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. நிலக்கல்லில் இருந்தே நெடுந்தூரம் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. பம்பையில் இருந்து மலையேறி தரிசனம் செய்ய 15 மணி நேரம் தாண்டியும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சரியான உணவு, தண்ணீர் கிடைக்காமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். பக்தர்கள் வேதனையுடனும் கண்ணீருடனும் காத்திருந்து ஐயப்பனை பார்க்க முடியாமல் திரும்பிச் சென்ற சம்பவங்களும் நடந்தன. மண்டல விளக்கு பூஜை காலம் முடிந்து டிசம்பர் 27 இரவு கோயில் நடை அடைக்கப்பட்டது. மகர விளக்கு சீசனில் இதுபோல நடக்கக்கூடாது என பல தரப்பிலும் கோரிக்கை வைத்தனர். டிசம்பர் 30 மகர விளக்கு சீசனுக்காக சபரிமலை நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். மண்டல காலம் போலவே இப்போதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பம்பையில் இருந்து சன்னிதானம் பெரிய நடை பந்தல் வருவதற்கு பக்தர்கள் 20 மணி நேரம் வரை காத்திருக்கின்றனர். அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்ததால் பம்பையில் பக்தர்கள் தடுக்கப்பட்டனர். கார்கள் பழையபடி ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்றன. 10ஆம் தேதிக்கு பிறகு ஸ்பாட் புக்கிங் நிறுத்தம், ஆன்லைன் புக்கிங் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுத்தும் கூட்டம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. எந்த ஆண்டும் இல்லாத அளவு இத்தனை பிரச்சினை ஏற்பட்டதற்கு கேரள அரசோ தேவசம்போர்டோ இதுவரை விளக்கமளிக்கவில்லை. நீண்ட நேர காத்திருப்பு, தூக்கமின்மையால் தரிசனம் முடித்த பக்தர்கள் சன்னிதானத்திலேயே ஆங்காங்கே தூங்குவதால் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சில பக்தர்கள் தங்கள் இருமுடியை பிற பக்தர்களிடம் கொடுத்து நெய்யபிஷேகம் செய்யும்படி கூறிவிட்டு திரும்புகின்றனர். இந்த ஆண்டு மண்டல பூஜை சீசன் தொடங்கியது முதல் இப்போது வரை 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். தொடர்ந்து பக்தர்களின் வருகை அதிகரித்தபடியே உள்ளது. அரவணை உற்பத்தியும் சரியான அளவு செய்யாததால் அதற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 2ஆம் தேதி முதல் நபருக்கு 5 அரவணை டின் வழங்கப்பட்ட நிலையில் இப்போது 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கும் 4 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கின்றனர். பக்தர்களின் கண்ணீருக்கு விடை கிடைக்காமல் மண்டல மகர விளக்கு சீசன் இன்னும் சில நாட்களில் முடியவுள்ளது. ஜனவரி 15 மகர ஜோதி பெருவிழா நடக்கிறது. ஜனவரி 21 காலை 7 மணிக்கு நடை அடைக்கப்படும். மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலத்தில் ஒரு சீசனை நடத்துவதில் தேவசம்போர்டும் கேரள அரசும் தோல்வியை சந்தித்துள்ளது.